வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் மெகா பிளாஸ்ட் கிளிம்ஸ் அதான் பார்க்குறோம். விஸ்வாம்பரா மூவியோடது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மூவி நேம் தான் மெகா பிளாஸ்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். மெகா ஸ்டார் சிரஞ்சீவிக்கு மெகா பிளாஸ்ட்னே ஒரு மூவி அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். விஸ்வாம்பரா அப்படின்றது டேரக்டர் நேம் அப்படின்னு நினச்சேன். டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்க்குறது முன்னாடி எத்தனை பேர் ஏமாந்தீங்க என்ன மாதிரி, முக்கியமாக தமிழ் ஆடியன்ஸ். மறுபடியும் டிஸ்கிரிப்ஷன் ஒரு படிச்சிடுறேன். கேஸ்ட் மெகா ஸ்டார் சிரஞ்சீவி, த்ரிஷா கிருஷ்ணன், குணால் கபூர், ஆஷிகா ரங்கநாத் அண்ட் அதர்ஸ். ரைட்டர் அண்ட் டைரக்டர் வஷிஷ்டா வரதான் டைரக்டர். மெகா பிளாஸ்ட் கிளிம்ஸ் போல அதுக்கு நம்ம சேனல் புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனோட சேர்ந்து பாருங்க. நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ். மெம்பர்ஷிப்லாம் நல்லா கயிறு யூபிஐடி கூட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணிச்சுன்னா பண்ணுங்க, ரொம்ப உதவியாக இருக்கும். மெகா பிளாஸ்ட் கிளிம்ஸ் பார்க்கலாம். ఈ విశ్వాంబరలో అసలు ఏం జరిగిందో ఓ ప్లేస్ అది విశ్వాంబరానా? என்னது இது? ఒక సంహారం, దాని తాలూకు యుద్ధం. అర్థం కాలేదు. ఒక్కడి స్వార్థం యుద్ధంగా అంతులేని భయాన్ని ఇచ్చింది. అంతకు మించిన మరణ శాసనాన్ని రాసింది. కొన ఊపిరితో బ్రతికున్నవో సమూహం తాలూకు నమ్మకం. అలసిపోని ఆశయానికి ఊపిరి పోసేవాడు కొనొస్తాడని, ఆగని యుద్ధాన్ని యుగాల పాటు పిడికిలి బిగించి చెప్పుకునేలా ముగిస్తాడని గొప్పగా ఎదురు చూసింది. విజువల్లీ అమేజింగ్ గా இருக்குங்க. ఓ బర్త్డే పోలా. ஏதோ ஒரு கிரியேச்சர் பீஸ்ட் மாதிரி ஏதோ ஒரு கிரியேச்சரை அடிச்சு போட்டு தள்ளிட்டு அதோட கண்ணு எடுத்துட்டாருல. இந்த காட் ஆஃபர்ல கிரேட்டோஸ் எடுப்பார்ல, ஒரு ஒத்த கண்ணு, அந்த கிரியேச்சர் கோர்க்கு சம்திங் ஏதோ அப்படிதான் வரும், அடிச்சு கொண்டு கண்ணு அப்படியே அந்த மாதிரி இருக்கு பாக்க. ஆக்சுவலாக சிஜி ஒர்க்லாம் பயங்கரமாக இருக்குல்ல, விஷுவல்ஸ்லாம் செம்மங்க, அமேசிங்காக இருக்குது, வேற லெவலாக இருக்குது. கதை என்னவோ எப்படின்னு தெரில, ஆனால் ஒரு ஃபேண்டசி மூவி தான், ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டசி மூவி மாதிரி தான் இருக்குது. எஸ் அப்படிதான், எதா இருந்தாலும் சிஜி எப்படி இருந்தாலும் கதை கண்டிப்பாக முக்கியங்க. இப்போலாம் வர படங்கள் அதான் ரொம்ப அடி வாங்குது, கதை திரைக்கதையெல்லாம். இந்த படம் பயங்கரமாக இருக்குது, பார்க்குறதுக்கு விஷுவலாக ஸ்டன்னிங்காக இருக்குது, வேற லெவலாக இருக்குது. கதை திரைக்கதை ஆப்வியஸாக நல்லா இருந்துட்டா மறுபடியும் பார்த்துடுறேன். ఈ విశ్వాంబరలో అసలు ఏం జరిగిందో ఈరోజైనా చెప్తావా మురా? இந்த நரேட்டர் தான் முரா அப்படின்றது. ஆக்சுவலாக இந்த மாதிரி இந்த நரேட்டர் பேர் காட்டாதது எனக்கு பிடிக்கும். நானி படத்துல அப்படிதான் ராஜமௌழி பண்ணியிருப்பாரு. దాని తాలూకు యుద్ధం అర్థం కాలేదు. ఒక్కడి స్వార్థం యుద్ధంగా మారి అంతకు మించిన మరణ శాసనాన్ని రాసింది. కొన ఊపిరితో బ్రతికున్నవో సమూహం తాలూకు నమ్మకం. అలసిపోని ఆశయానికి ఊపిరి పోసేవాడు కొనొస్తాడని, ఆగని యుద్ధాల పాటు పిడికిలి బిగించి చెప్పుకునేలా ముగిస్తాడు. గొప్పగా ఎదురు చూసింది. ஹனுமான் கவனிக்கிறேன். இது பார்க்க மாடர்ன் டைம் லைன் மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை இது கரண்ட் ஜென்மம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஹனுமான் அண்ட் சிவன் தெரியல, நான் ராமர் ஹனுமன் ஓகே, ஆனால் ராவணன் கூட சிவபக்தன் தானே. ஸோ எல்லாம் ஒரே டைம்ல தான், ஐ மீன் எப்பயுமே இருப்பாங்க. பட் நான் அந்த மாதிரி சிவனும் ஹனுமனும் பேசிக்கிட்ட மாதிரியோ இல்லை ஒரே கதைகளில் நான் பெருசாக கேட்டதில்லை. ஸோ அதனால் அந்த ஒரு டவுட்டில் கேட்டேன். லாஸ்ட்டில் இந்த கண்ணு பார்த்தீங்களா, அப்படியே ஓரங்களில் அந்த நர்வ்ஸ் மாதிரி, அந்த வெயின்ஸ் மாதிரி ஒரு சில சம்திங் இருக்குது, அதெல்லாம் துடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி அதை ஆடிக்கிட்டு நல்லா பண்ணிடுறேன். சிஜி ஒர்க்லாம் பயங்கரமாக இருங்க. அதான் சொன்னேன், சிஜியை பற்றி, சிஜி விஷுவல்ஸ் எல்லா பற்றியும் நிறைய பேசிட்டேன். ஸ்டோரி ஸ்க்ரீனில் தான் அது பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு. அதான் கதை வந்துட்டு இது கரண்ட் இந்த மாடர்ன் டைமில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் நிறையா இத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி இப்போலாம் நடந்துச்சு. ஸோ அதான் அப்படி தொட்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்லுவான்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. அதான் அந்த ஸ்டோரி சொல்கிறாருல, அவர் காமிக்காதது எனக்கு இன்னுமே பிடிச்சிருக்கு. அதே மாதிரி தான் நானி படத்தில் ராஜமௌழி பண்ணியிருப்பார். பையனோ பொண்ணுடையோ பேசிட்டுவார். ஸோ கதை மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல, அது நல்லாயிருக்கும். ஃபேஸை காட்டாமல் பண்ணது எனக்கு அந்த இது ரொம்ப பிடிக்கும். பார்க்கலாம் மெகா ஸ்டார் சிரஞ்சீவிக்கு இந்த மெகா பிளாஸ்ட் கிளிம்ஸ் விஸ்வாம்பரா
எனக்கு மெகா பிளாஸ்ட்னு தான் அந்த மூவின்றது ஞாபகம் வருது, விஸ்வாம்பரான்றது டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது இப்போ கூட. நல்லா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரம் வரன்.